ஹாய், சாட்டர்டே மார்னிங். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கேரளா ஸ்டைலில் ஆப்பம் தேங்காய் பால் தான் செஞ்சோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஆப்பத்துக்கு இட்லி அரிசி 1 கப், பச்சரிசி 1 கப், வெந்தயம் கொஞ்சம், சோயாபீன்ஸ் கொஞ்சம், உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டு 4 ஹவர்ஸ்க்கு ஊற வச்சுக்கோங்க. அரைக்கும் போது கொஞ்சம் ஒயிட் ரைஸ் அல்லது தேங்காய் துருவல் போட்டு தோசை மாவு பதத்துக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அரைச்ச மாவில் கொஞ்சம் சால்ட் போட்டு 4 ஹவர்ஸ்க்கு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மாவு நல்லா புளிக்கணும். இப்போ தேங்காய் பாலுக்கு 1 மூடி தேங்காவை மிக்சியில் போட்டு அரைச்சி ஃபில்டர் பண்ணி தேங்காய் பாலை எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேங்காய் பாலில் உங்களுக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மாவு நல்லா புளிச்சதும் ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஆப்ப கடாய் வச்சு ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க ஆப்ப மாவை எடுத்து ஊற்றி அழகாக சுற்றி க்ளோஸ் பண்ணி வச்சு 2 to 3 மினிட்ஸ் வேக வச்சுக்கோங்க. வெந்ததும் அதை மெதுவாக எடுத்தால் ஆப்பம் ரெடி. நெக்ஸ்ட்டு ஒரு பிளேட்டில் ஆப்பம் வச்சு சுற்றி தேங்காய் பால் ஊற்றி ஊற வச்சு சாப்பிட்டா அடிப்பொலியாக இருக்கும். தேங்காய் பால் அல்சருக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. தேங்காய் பால் பிடிக்காதவங்க கடலைக்கறி, சிக்கன் கறி வச்சு சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், see you on next video.